அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஆர்ஆர்பில குரூப் டில நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல சீரியஸா பார்த்துட்டு வரோம். இதுல நம்ம 6வது வீடியோவா 28 நவம்பர் 2025 நடந்த ஷிஃப்ட் 3ல உள்ள கொஸ்டினை இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். தொடர்ந்து உங்க சப்போர்ட்டிவா கொடுங்க. வாங்க சமக்குள்ள போலாம். எவ்வளோ பார்த்துக்கணும், இதுக்கான ஃபார்முலா எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy by 100 அப்படிங்கிற ஃபார்முலா எழுதுறேன். சரியா? ஸோ இதே தான் இங்கேயும். இது 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியாது. மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 40y by 100 ஈக்குவல் டு இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட்டோ அல்லது லாஸ். சரிதானா? இங்கே டிஸ்கவுண்ட் போக மிச்சம் 2% இருக்குது. அது வந்து 2 இங்கே அப்ளை பண்ணும். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த 2 ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா 38 மைனஸ் ஒய், இது அடி கொடுத்தோம்னா இது 2, இது 5. சரிதானா? மைனஸ் ஆஃப் 2y by 5 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 0. இது ஆல்டர்னேட்டாக மாற்றி எழுதும்போது 38 ஈக்குவல் டு 7y by 5 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுக்க போகிறோம். ஸோ அப்போ 190 வகுத்தல் 7 ஈக்குவல் டு ஒய். இப்போ 7ஆல் டேரக்ட் அடி கொடுத்தா கிடைச்சிரும். 2 7 14, மிச்சம் 5, 50 கிடைக்கும். 7 49, 27, மிச்சம் 1 இருக்கு. 10, 0, மிச்சம் 1 இருக்கு. ஸோ 3 30னா 4 கிடைக்கும். ஸோ ஆன்சரு 27.14% அப்படின்னு கூட தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நிசி ஒரு வணிக வளாகத்திற்கு மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து மணிக்கு 77 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்புகிறார். முழு பயணத்திற்குமான அவரது சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிசிங்கிறது ஒரு பர்சன் 21 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாங்க. ரிட்டர்ன் வரும்போது 77 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வராங்க. சரிதானா? இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா 2 of s1 s2 by s1 plus s2 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 into 21 into 77 by 21 77 கூட்டினா 98. ஸோ இப்போ எல்லாமே வந்து 7ஆல் அடிபடுவது. சரிதானா? 3 21 1 4, ஸோ 14. இது 7ஆல் அடிபடும். இது 11, இது வந்து 2 2 கன்செப்ட் பண்ணோம்னா ஆன்சரு 33. அவ்வளோதான். டேரெக்டாகவே இதை நம்ம கிராஸ் பண்ணி அடி கொடுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் சுருக்க சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அடி கொடுத்தோம்னா இது 3 3 into 2 6. ஆஃப் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இந்த அப்ளை தான் பண்ணணும். 3 18. சரிதானா? அப்போ இந்த பிளேஸ் ஃபுல்லாமே 18 கிடைச்சிரும். இங்கே ஒரு 18 இருக்கு. மைனஸ் ஆஃப் 6. இப்போ 36 மைனஸ் 6 ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 30 கிடைக்கும். ஆன்சர் டேரக்டாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். ஒரு தொகையானது ஏபிசி மற்றும் டி ஆகியோருக்கு 17:3:9:6 என்ற விகிதத்தில் பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளது. சி பியை விட 294 ரூபா அதிகம் பெற்றால் ஏ எவ்வளவு பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், ரேஷியோ பார்க்குறோம்.
17:3:9:6. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. இதோட தொகை எவ்வளோவா? 294. கிராஸ் பண்ணுங்க. 4 94 தானே. 4 5 54 9 49 கிடைக்கும். 1 = 49. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ தான் கேட்டிருக்காங்க. இப்போ இன்ட்டு 17, இந்த சைடு இன்ட்டு 17, 87 63, லாஸ்ட் யூனிட் டிஜிட்டு 3 வருது. எதுல இருக்கா? இருக்கு. இந்த ஒரு ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 பேர் ஒரு வேலையை 2 நாட்களில் செய்வர். மென்னு டேஸ். அதே மாதிரி மென்னு அண்டு டேஸ். அதே தான் ஃபார்முலா. M2 M1 M2. சரியா? 2 × 2. இதே மாதிரி இங்க x × 4 கிராஸ் கொடுத்தோம்னா x = 1 கிடைக்கும். x = 1. அடுத்த கொஸ்டின். அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் 3:4 என்ற விதத்தில் உள்ளன மற்றும் அதன் சுற்றளவு 100 சென்டிமீட்டர். அந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சாய் சதுரம் வரைஞ்சு கொடுத்தோம். இதோட மூலைவிட்டங்கள் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:4 ரேஷியோல இருக்கு. மூலைவிட்டங்கள் இந்த எஜ் டு இந்த எஜ். சரிதானா? மூலைவிட்டம் இந்த எஜ்ல இருந்து இந்த எஜ் வரைக்கும், இந்த எஜ்ல இருந்து இந்த எஜ் வரைக்கும். இது D1 D2 எடுத்துக்கிட்டோம். ரேஷியோல இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3x = 4x எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த பிளேஸ்ல நம்ம 3x/2 போடணும். 3x/2. அதே மாதிரி இந்த பிளேஸும் 3x/2 கிடைக்கும். இந்த பிளேஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x/2. இதுவும் 4x/2. சரியா? ஏன்னா நம்ம அதுல பாதி தான் எடுக்க முடியும் அந்த ரேஷியோல. அப்போ பிதாகரஸ் தேற்றத்துப்படி என்ன ட்ரிபிளட் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே ஒரு செங்கான முக்கோணம். அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கிராஸ் கட் பண்ணக்கூடிய பிளேஸ் ஒரு செங்கான முக்கோணம். அதனால இதுல ட்ரிபிளட் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 5 கிடைக்கும். இங்கேயும் அப்போ 5x கிடைக்கும். சரிதானா? இது 3x/2, இது 4x/2 அண்டு 5x/2 எல்லாத்தையும் ஒரு ஈவனா கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. சரிதானா? இந்த ரேஷியோவும் 5x/2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ 4 பக்கம் இதோட சுற்றளவு 4 × 5x/2 = 100. எதனால சொல்றோம்? இதோட சுற்றளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட சுற்றளவு எவ்வளோன்னா 100 சென்டிமீட்டர். இது 4a தான் ஃபார்முலா. 4a = 100. இந்த ஏவோட மதிப்பு தான் இந்த 5x/2 அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா x = 10 கிடைக்கும். x = 10 கிடைக்கும். இப்போ இதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30:40:50 ரேஷியோல இருந்திருக்கும். சரிதானா? இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 × D1 × D2. ஸோ 1/2 × 30 × 40. ஏன்னா முதல்ல இந்த D1 தான் 3x கண்டுபிடிச்சோம். D2 தான் 4x கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணனால இந்த வேல்யூ கிடைச்சது. இப்போ 600 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைச்சோம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். 1200/2/600 அப்படின்னு கிடைச்சிருக்கோம். அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு டேரக்டாகவே சொல்லிட்டு போயிடலாம். 1. சரிதானா? இது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா sin θ cos cosecant θ = 1. டேரக்டாகவே அப்ளை சேம் டீட்டாங்கிறனால 1 அப்ளை பண்ணிடலாம். இதோட மதிப்பு என்னன்னா 1/20 என்பது 2/80 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 1/20 is what percentage of 2/80? 2/80 × x/100 = 1/20. இதுதான் இங்க கேட்டிருக்காங்க. சரியா? இதை அடி விடுங்க. இது 4. இதை அடி கொடுத்தோம்னா இது 2.
இப்போ x equal to 200. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சது. இது எப்பவுமே வந்து 1/20 அப்படின்னு சொல்லக்கூடியது வேல்யூ, கிடைச்ச ஆன்சர். சரிதானா? இது வந்து கொடுத்துருக்க மதிப்பை எக்ஸோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 78B 39 45 என்ற இலக்கங்களின் 14 வகுப்படும் எனில் p யின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா 7 8 B 3 9 4 5 இது வந்து ஒன்று விட்டு ஒரு நம்பர் வந்து 11th டிவிசிபிள் ரூல் ஒன்று இருக்குது. என்னன்னா இப்படி ஒன்று விட்டு ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று விட்டு ஒன்று, இதெல்லாம் ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்போ 7 9 16 16 21 பிளஸ் பி 21 பிளஸ் பி ஈக்குவல் டு எவ்வளோனா இது 11 15. சரியா? ஸோ இப்போ இந்த மதிப்பு சப்ராக்ட் பண்ணும்போது 11ஆல டிவைட் ஆகணும். அந்த ரூல் தான் கொண்டு வரணும். சரியா? p plus 6/11 என்ன போட்டா, இங்க எந்த வேல்யூ போட்டா 11ஆல வகுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 5ங்கிற மதிப்பு போட்டா மட்டும்தான் 11ஆல வகுக்கும். அதுக்கு மேல உள்ள வேல்யூஸ் போட்டா வகுக்கும். பட் நமக்கு வந்து இந்த ஒரு ரோ கம்ப்ளீட் ஆகிற மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், if 50% of 20% of 2/3 of a number is 686, find the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50% அப்படின்னு சொல்லக்கூடியத 1/2ன்னு எழுதிக்கலாம். இதுல எக்ஸ். சரியா? எக்ஸ் தான் வேல்யூ. எக்ஸ் இங்க 1/5ன்னு போட்டுக்கலாம், இன்ட்டு 2/3ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எவ்வளோன்னு அந்த நம்பரு 686. இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்க 2 கிராஸ் பண்ணிருங்க. 5 15, எக்ஸ் ஈக்குவல் டு 686 இன்ட்டு 15ன்னு போட்டுருக்காங்க. சரியா? ஸோ 15 அப்படின்னா 3 இன்ட்டு 5. அப்போ இந்த நம்பர்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று 3ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. 9 3 வகுப்படும். இது 1 4 5 வகுப்படாது. 1 4 14, 5 5 10 15, இது வகுப்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3, இதுவும் வகுப்பட வாய்ப்பு இருக்கு. 1 7, இது கூட வாய்ப்பு இல்லை. அப்போ இது ரெண்டுல ஒன்று தான். ஸோ அப்போ டேரக்டா மல்டிப்ளை பண்ணிடணும். 630 0 3 8 43 43 43 630 ஒரு 4 34. ஸோ 686. ஸோ 0 9. ஸோ இங்க 9 0 தான் இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 0 9 2 290 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டு சராசரிக்காக பார்க்கணும். அதாவது இது இருக்கக்கூடிய நம்பர்லாம் கூட்டிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் வகுக்கணும். இதான் ரூலு. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் இருக்கு. ஸோ 9 நம்பர் இருக்கு. ஸோ இது கூட்டி எவ்வளோ வருதோ அந்த வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ண போறோம். சரிதானா? அப்போ யூனிட் லாஸ்ட் யூனிட்டை மட்டும் பாருங்க. 4 8 12 12 4 16 16 3 19 19 2 21 25 3 28 36 45. ஸோ 5 இது 4 இருக்குது. 4 2 6 6 10 16 19 19 26 26 32 32 38 39 40 405ன்னு கிடைக்குது. ஸோ அடி கொடுத்தோம்னா 4 இது ஒரு 5. ஸோ 45 ஆன்சர். 4 சென்டிமீட்டர் பக்கம் அளவுள்ள ஒரு கனசதுர மரக்கட்டையின் மீது சாத்தியமான 4 இல்ல, இது 14. சரியா? டைப்பிங் மிஸ்டேக்கு. 14 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சாத்தியமான மிகப்பெரிய விட்டமுள்ள ஒரு அரைக்கோளம் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவாகும் திண்மத்தின் மொத்த பரப்பளவு காண்க. ஸோ இதுக்கு படம் புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட். இது ஒரு கனசதுரம். சரிதானா? இது மேல என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஒரு அரைக்கோளம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதை ஃபுல்லாக ஷேடோ ஒட்டி வச்சிட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து ஒட்டி வச்சாச்சு. ஓகே, இப்போ இதோட மொத்த வெளிப்பரப்பு தான் கிடைக்கும். மொத்த பரப்பு, மொத்த திண்மத்தோட மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதோட மதிப்பு சதுரத்துக்கு வெளிப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா, புறப்பரப்பு ஃபார்முலானா 6a² பிளஸ் கோளத்துக்கு வெளிப்பரப்பு, இந்த அரைக்கோளத்துக்கு வெளிப்பரப்புனா 2πr². 3πr² வரும். 2πr² இருந்து இந்த ஒரு πr² இந்த இதோட அட்டாச் ஆயிருக்கு, ஒட்டி இருக்கு. அப்போ அந்த ஒரு πr² மதிப்பு, இந்த மதிப்பை வந்து கழிக்கணும். இப்போ கழிச்சோம்னா πr² என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிதானா? ஓகே, இப்போ 6a² இது வந்து ஏங்கிறது என்னதுன்னா பக்கம். அப்போ 6 × 14² பிளஸ் 5 × பையோட மதிப்பு என்ன சொன்னா 22/7. 22/7 இன்ட்டு ஒரு πr² தான் இருக்கும். அப்போ 14 இன்ட்டு விட்டம் தான் வந்து 14, ஆரம் 7 × 7. சரிதானா? ஒரு 7 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 6 × 196 ப்ளஸ் வந்து 22 × 7 4, 14 1 15, 156. சரியா? இப்போ 6 36 36 நாளும் 40. லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 40 ஜீரோன்னு கிடைக்கணும். ஸோ ஆன்சர் இதுதான், முடிஞ்சிச்சு. சரிதானா? ஓகே, இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும், இதான் வேலை. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1330 அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ண தெரியும், அவ்வளோதான். இல்லாட்டி இதே யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். போனதில் யூனிட் டிஜிட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்த கொஸ்டின், பி என்பது ஏபிசிடி என்ற செவ்வகத்தின் உள்ளே உள்ள ஒரு புள்ளி பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவ்வகம் வரைஞ்சுக்கிட்டோம். இது ஏ, இது பி, இது சி அண்ட் டி. இந்த பிங்கிற புள்ளி வச்சுக்கோம். பிஏ, பிபி, பிசி அண்டு பிடின்னு வந்தாச்சு. இப்போ பிஏ² பிளஸ் பிசி² ஈக்குவல் டு பிபி² பிளஸ் பிடி². சரியா? பிஏ² எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73² பிளஸ் பிபி² பிசி² 99² ஈக்குவல் டு பிபி² 57², பிடி² கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. 9, 81க்கு 1. அதே மாதிரி 49, இங்கே ஒரு 1 கிடைக்கணும். எதை ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும்? 5 ஸ்கொயர் பண்ணால் 5 தான். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 9 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ அப்போ ஆன்சர் 109. அவ்வளோதான். சில இடத்துல நம்ம ஆன்சரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலையை விட 50% குறைவு. வாஷிங் மிஷின், ஓகே, அண்ட் டிவி. இது டிவி வந்து 100 ரூபாய் இருந்துச்சுன்னா இது 50 ரூபாய் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. இது ரேஷியோ எழுதணும்னா 1, 2. ஓகே, அடுத்து என்னன்னா, சலவை இயந்திரத்தின் விலை 60% அதிகரித்தால், இது வந்து 60% அதிகரிக்கிறது. டிவி தொலைக்காட்சி பெட்டியின் விலை 11% குறைகிறது. மைனஸ் போட்டுக்கோங்க. 6 சலவை இயந்திரம் மற்றும் 3 தொலைக்காட்சி பெட்டியின் மொத்த விலை என்ன? மொத்த விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. இது 6 தொலைக்காட்சி பெட்டி, 6 வாஷிங் மிஷினு, 2 தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது 6 ப்ளஸ் இது ஒரு 4, 10. சரியா? ஸோ 10 6 360, 360 மைனஸ் ஆஃப் 44 பை இது 6, இது ஒரு 4, 10. சரியா? ஸோ இப்போ கழிச்சிங்கன்னா 316 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணால் 31.6% கிடைச்சிருக்கும். என்ன பண்ணியிருக்கு? கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், x = 2 ஆகும்போது x² + 3x
ப்ளஸ் 5இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம வந்து எக்ஸோட மதிப்பை அப்ளை பண்ணால் கிடச்சிடும். எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ்ஸு 3xனா 3 × 2 6 ப்ளஸ்ஸு 5. ஸோ 10 5 15 ஆன்சர் 15. அவ்வளோதான். டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் 600 கிலோமீட்டர் பயணத்தில் ஒரு லாரி முதல் 300 கிலோமீட்டரில் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் கிடைக்கிறது. அதன் சராசரி வேகம் 70 கிலோமீட்டராக இருக்க மீதமுள்ள தூரத்தை அது எவ்வளவு வேகத்தில் கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 600. டோட்டல் டைம் எவ்வளவு? ஸோ 300/40 ப்ளஸ் 300/x. சரிதானா? இது ஈக்குவல் டு எவ்வளோன்னா 70. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா நம்ம 600/300 1/40 ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 70. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்சுக்கு இப்போ அடி கொடுத்தோம் அப்படின்னா இது 2 கிடைக்கும். ஸோ இப்போ 2/70 2/70 ஈக்குவல் டு இந்த டேம் இங்கே கீழே கொண்டு வாங்க, இந்த டேமை மேலே கொண்டு போயிருங்க. ஸோ 1/40 ப்ளஸ் 1/x 1/x. சரிதானா? இப்போ இதுலேருந்து 1/xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1/x ஈக்குவல் டு 2/70 மைனஸ் 1/40. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 10/2800 கிடைக்கும் 1/xக்கு. அடி கொடுத்தோம்னா எக்ஸோட மதிப்பு 280. ஆன்சர் இவ்வளோதான். கொஞ்சம் எல்சிஎம் ஸ்பீடாக செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அடுத்த ஸ்டேஜ் போயிடும். ரஞ்சித் ஒரு பொருளை 582க்கு விற்று 20% லாபம் ஈட்டினார். அப்பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 5:6ன்னு எடுக்கலாம். இது என்ன 100 அந்த பொருளோட பெர்சன்டேஜ். இப்போ 120% விற்றுருக்காரு செல்லிங் ப்ரைஸ். சரியா? இது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இப்போ 120% அந்த 6ங்க தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 582. இப்போ 6ஆல் அடி விடுங்க. 9 54 மீத 4 42 7 97. ஓகே 97. அதே இங்கே 97ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 97 5 35 35 5ங்க 2 யூனிட்ல கிடைக்குச்சு. ஓகே 5 மீது 3 45 3 48 485. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் தனி வட்டிக்கு முதலீடு செய்யப்படுகிறது. அது ஆண்டுக்கு 4% அதிக வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் 360 ரூபாய் கூடுதலாக கிடைத்திருக்கும். அசலை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. என்னன்னா இப்போ 360 ரூபா அதிகமாகுது. சரி, இது கூட்டு வட்டி கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல. அப்போ ஒரு வருஷத்துல அப்படின்னா 120 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே 120 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கான வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4/100 போட்டோம்னு வச்சுக்கோங்க. 4/100 தலையில மொத்தமாக 100ன்னு மேலே வந்துடும். ஸோ அடி கொடுத்தோம்னா முதலே கிடைச்சிரும் 3. ஸோ ஆன்சரு 3000. அவ்வளோதான். இது எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். பால், ரியான் மற்றும் மேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேலையை 15, 14 மற்றும் 21 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் மூவரும் வேலையை ஒன்றாக தொடங்கினர். பால் 5 நாட்களுக்கு பிறகும் ரியான் வேலையை முடிவடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும் வேலையை விட்டு விலகினார். வேலையை முடிக்க எடுத்துக்கொண்ட மொத்த நாட்களின் எண்ணிக்கையை கண்டறிய இருக்காங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்சிஎம் இந்த எழுத தெரியும். அது எழுத தெரிஞ்சாலே போதும். பால், ரியானு, மேக்ஸு. ஸோ இவங்கெல்லாம் எத்தனை நாள் முடிப்பாங்களா? இவர் 15 நாள் முடிப்பாராம், இவர் 14, இவர் 21 நாள். இதுக்கான எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210.
அப்போ இது ஒரு 10 நாள்ல 10 × 210. இப்போ ஒரு 15. இது 10, இது 15, இது 14. சரிதானா? அப்போ இது டோட்டல் கூட்டணும் அப்படின்னா 39. டோட்டல் கூட்டினோம்னா 39. ஸோ ஓகே, இது ஒரு 14. சரியா? 39. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை நாள் மொத்தம் பவுல் 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. 5 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கிற ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ 5 நாளோட ஒர்க் எவ்வளோன்னு பாருங்க. 5 × 39. 5 × 39, 150, ஒரு 45, 195. இப்போ 195 கழிச்சோம் அப்படின்னா 210 மைனஸ் ஆஃப் 195 நமக்கு 15ன்னு கிடைக்கும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியான் வேலை முடிவதற்கு 3 நாட்கள் முன்பு வேலையை விட்டு விலகினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 நாளோட வேலையை நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ரியானோட 3 நாள் வேலை, ரியானோட 3 நாள் வேலை யூனிட்டு எஃபிஷியன்சி தான் ஆட் பண்ணணும். ஸோ 3 × 15 45. ஸோ 45 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 60ன்னு கிடைக்கும். சரியா? 60ன்னு கிடைக்கி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வேலையை முடிக்க எடுத்துக்கொண்ட மொத்த நாட்களையும் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் வெளியே போயிட்டா, பால் வெளியே போயிட்டான். அதுக்கு ரியான் 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை அவங்க முடிக்கிறதுக்கு 25 டிவைட் பண்ணணும். ஏன் டிவைட் பண்ணணும்னா, இங்க ஒரு 10, சாரி இங்க ஒரு 10, இங்க ஒரு 15. ஸோ 25 ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ 25 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 2. சம்திங் 4 கிட்ட கிடைக்குது. 2.4 கிட்ட கிடைக்குது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு 5 நாள் ஒர்க்கு, மொத்த வேலை தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5 நாள் ஒர்க்கு, இது ஒரு 2.4 நாள் ஒர்க்கு. அப்போ 7.4 நாள் ஒர்க் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். சரியா? மொத்த ஒர்க் அப்படிங்கிறனால இது கிடைச்சிடும். இது கூட்டியிருக்கோம். ஸோ அதனால இது கிடைச்சிடும். ஸோ நல்லா கவனிங்க. இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி பிங்கிறது பவுலு, ஆறுங்கிறது ரயானு அண்ட் எம்ங்கிறது மேக்ஸ். 15 நாள் முடிப்பாரு, 14, 21 நாள் முடிப்பாராம். ஸோ இந்த ஒர்க்கை இப்போ எஃபிஷியன்சி பார்க்கறதுக்கான எல்சிஎம் எடுத்தோம், 210 கிடைச்சது. ஸோ அப்போ 15 × 14 210, 14 × 15 210, 21 × 10 210. ஸோ இப்போ மொத்தம் 5 நாளைக்கு முன்னாடி வெளியே போறாங்கனால 5 இந்த டோட்டல் எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்றோம். 39 × 5 195. இருக்கக்கூடிய யூனிட்ல இருந்து 195 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 15ன்னு கிடைக்கி. ஸோ இப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி போறவர் முன்பு வேலையிட்டு நின்று போறன்னு சொல்றாங்களே, அதை மட்டும் அந்த யூனிட்டை கூட்டணும். ஸோ 3 × 15 45, அதை யூனிட்டை கூட்டணும் 60. ஸோ இருக்கக்கூடிய இந்த 25 யூனிட்டால இந்த ரியானும் அந்த மேக்ஸால வகுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கு 2.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ கிடைச்சுன்னா, பழைய ஒர்க்கு 5, இது ஒரு 2.4 7.4ன்னு கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின், நாளின் முதல் 9 மடங்குகளின் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கிடையாது, சராசரி காண்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நம்பரும் வராது. சரிதானா? டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ இப்போ இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. 1 + 2 + 3 + சம்திங் n. ஸோ இப்படி உள்ள நம்பருக்கு என்ன ஃபார்முலானா n + 1/2 அப்படிங்கிறத ஃபார்முலா. ஸோ அப்போ 4 × இந்த டேர்முக்கு தான் இந்த ஃபார்முலா. சரிதானா? 4 × எத்தனை நம்பர், 9 நம்பரா, 9 1 10, 10/2 அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. அடி கொடுத்தீங்கன்னா 2 20 ஆன்சர். அவ்வளோதான். ஸோ அந்த 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம். இது எப்படி எழுதலாம்னா 4 8 12 16 அப்படின்னு எழுதிட்டே போகலாம். ஸோ அது காமனாக வெளியே எடுத்ததுனால அந்த எண்ணுங்கிற டேர்ம் கிடைக்கும். எண்ணுங்கிறது இங்கே 9ங்கிறனால அதை வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். A, B மற்றும் C ஒரு வேலையை 3, 5 மற்றும் 15 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை மும்முறை முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போ இங்க A, B அண்ட் C இது 3, 5, 15 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது 15 தான். இது 5, இது 3, இது 1. ஸோ டோட்டல் ஒர்க்கு 9. சரிதானா? ஸோ இப்போ 15/9 இன்ட்டு மும்மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 45/9, ஸோ 5. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ஒரு உலோகத்தண்டு A, B மற்றும் C என 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. A மற்றும் B யின் நீளங்கள் 9:14 என்ற விகிதத்திலும் C மற்றும் B யின் நீளங்கள் 10:13 என்ற விகிதத்திலும் உள்ளன. A மற்றும் C யின் நீளங்களுக்கு இடையேயான
வித்தியாசம் 23 சென்டிமீட்டர் எனில் அந்த உலோக தண்டின் மொத்த நீளத்தை சென்டிமீட்டரில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ மெத்தட் தான். இது ஏ, இது பி, இந்த சி அப்படின்னு முதல்ல போட்டுக்கிடுவோம். சரியா? ஏபி என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 9:14 சொல்லியிருக்காங்க. அடுத்து சிபி தான் சொல்லியிருக்காங்க. அது சிங்கிறது 10, பிங்கிறது 13 சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிருங்க. 13 117, இது 130, 140 ப்ளஸ் ஒரு 42, 182, 140. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ மற்றும் சியின் இடையான வித்தியாசம். ஏ மற்றும் சி 117க்கும் 140க்கும் இடையான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23. இது எத்தனை சென்டிமீட்டரா? 23 சென்டிமீட்டரா? அப்போ 1:1ன்னு கேட்டிருக்காங்க. 1:1. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? உலோகத்தண்டின் மொத்த நீளம். அப்போ எல்லாத்தையும் கூட்டிருங்க. 117, 182, 140 கூட்டினோம்னா 9, 12, 1, 13, 3, 439. சரிதானா? அடுத்த கொஸ்டின். அணு மற்றும் ஃபினாவின் தற்போதைய வயது வேகங்கள் 4:5. தற்போதைய வயது வேகங்கள் 4:5. இப்போ 6 வருஷம் கழிச்சு அவங்களோட வயது வேகங்கள் 5:6. ஸோ அப்போ இது 6 வருஷம் கழிச்சு. சரிதானா? ப்ளஸ் 6. பினாவின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பினாவோட தற்போது பினாவுங்க 2வது ஆளு. இவங்களோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:6, 30 சொல்லிடலாம் டேரக்டாவே. எப்படி வந்துச்சுன்னா இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 1, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 1. அப்போ எக்ஸோட மதிப்பு 6ஆக தான் இருந்திருக்கும். அப்போ 4x 5x போட்டுப்போம். பர்சன்டேஜ் 5 × 6 30 சொல்லியிருப்போம். ஸ்மார்ட் பஜார் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 16 வாங்கினால் 9 இலவசம் என்ற சலுகை வழங்குகிறது. ஸ்மார்ட் பஜார் வழங்கும் நிகர தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9, 16 16 பொருட்கள் வாங்கினா 9 பொருட்கள் இலவசம் சொல்லியிருக்கோம். மொத்தம் 25 பொருட்கள். சரிதானா? அதில் 9 பொருட்கள் இலவசமா? 9 இன்ட்டு 100 போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். 16ஐயும் 9 கூட்டினா 25. இதில் 9 பொருட்கள் இலவசம் இன்ட்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ இது 4, 34, 37, 36% வந்து கொடுக்காது. சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 எண்களின் கூட்டுத்தொகை 26. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய்யோட மதிப்பு 26. பெரிய எண் சிறிய எண்ணை விட 4 அதிகம். அப்போ y plus 4 plus y equal to 26. 2y is equal to 22. y is equal to 11. சரிதானா? y is equal to 11. அப்போ என்ன கேட்டா find the biggest number கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குன்னா 11 plus 4 15 கிடைச்சிருக்கு. ஸோ 15. சரியா? இதில் பர்சன்டேஜ் எதுவுமே வராது. இதில் பர்சன்டேஜ் எதுவுமே வராது. அடுத்த கொஸ்டின்.